ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இப்போ இங்கு பேதுரு புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீதியை பிரசங்கித்தவனாகிய, வாசிங்க, பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நோவா 120 வருடம் பிரசங்கித்தான். அது மாத்திரமல்ல, நோவா அவன் நீதியை பிரசங்கித்தான். அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் எப்படி இருந்தான் என்று சொன்னால், அவன் நல்லவன், நீதிமான். அவனுடைய வாழ்க்கை குறித்து மற்றவங்க சொல்றாங்க, ஒருவேளை நீ இந்த நோவா பேசுறது வேணா வித்தியாசமா இருக்கலாங்க, ஆனா நல்ல மனுஷங்க. அந்த மனுஷனை குறித்து, வாழ்க்கை குறித்து சொல்றாங்க. இந்த நோவாவை குறித்து சொல்லப்பட்டது, புத்தமன், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ரொம்ப நல்லவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அது பேசுகிற ஒன்றாக இருந்தது. பாருங்க, ரொம்ப முக்கியம். பிரசங்கத்தை காட்டிலும் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. பாருங்க, அப்போ இந்த நோவா எப்படிப்பட்டனா, தேவன் சொன்ன காரியங்களின் பேரிலே அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு இன்னொரு காரியத்தை நாம் நிதானிக்கலாம். ஒரு வீட்டுல ஒருவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சகோதரர் ரட்சிக்கப்படாதவரா இருப்பாங்க. பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மற்றவங்கிட்ட தான் சொல்லிடுவாங்க. அந்த மனுஷனை கையோ காலையோ உடைச்சி ஆண்டவர் என்ன செய்யணும், எப்படியாவது ரட்சித்தரணும் அப்படிப்பாங்க. அல்லது கூடி ஜெபிக்கிற இடத்துல எல்லாம் போய் சொல்லுவாங்க, என் வீட்டுல ஒரு பெரிய டெவில் இருக்கு அப்படின்னு சொல்லி. பாருங்க, அதனாலே ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு எப்படி வரும் என்று சொன்னால், மற்றவங்களுக்கு கடிதம் எழுதி போடுகிறதுனாலே ரட்சிப்பு வருகிறது அல்ல. அதை குறித்து நான் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு, அதை குறித்து பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம், அதை வாசிக்கலாம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, இங்க சொல்லப்பட்டிருக்கு, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. பயபக்தி, the reverence of fear, practical obedience. இங்க சொல்லப்பட்டிருக்கு, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். பாருங்க, அப்போ மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இந்த நடக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அது வெளியில போட்டிருக்கிற முடியோடைய அளவு, இவ்வளவுதான் முடி இருக்கணும், அல்லது ட்ரெஸ் வைத்து அல்ல, அல்லது தோடு, இந்த தோடு தான் போடணும், இந்த மாதிரி இதுக்கு மேல போடக்கூடாது, அப்படி அல்ல. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனத்துல, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். அப்போ இதை எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிடக்கூடாது. இதை மட்டும் அதிகமா இது பண்ணுவாங்க, போதிப்பாங்க. அது இல்ல, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதை சொல்லல. இந்த வெளி அலங்காரத்தினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது, அப்படி கணவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. முதல் வார்த்தை சொல்லப்பட்டது, பயபக்தி உள்ளவர்களாக. The reverential fear, கர்த்தரிடம் கொடுத்த கணவர், இந்த கணவரை ஆண்டவர் ரட்சிப்பார். நான் சொன்னேன் பாருங்க, அந்த குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தர் அந்த குடும்பத்துக்குள்ளாக, கணவன் மனைவி, அவங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. விசுவாசத்தோட அந்த சகோதரி கர்த்தருக்குள்ளாக ஒரு நல்ல ஜீவிதத்தினாலே, விசுவாசத்தினாலே அந்த பிரச்சனை எல்லாம் மாறிச்சு. குடும்பமா இன்னைக்கு கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார்.
இங்கு நாம் பார்க்கிறோம், அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனத்துல, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கிடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இங்கு இந்த நிருபத்தை எழுதின ஆசிரியர் சரியா சொல்றாரு. அது என்னன்னா, வெளிப்பிரகாரமான அலங்காரம் அதனால அல்ல, ஒருவேளை பொன்னாபரணங்களை அதனால இல்ல, அல்லது ஒரு உதட்டு சாயம் போடுற அதனால இல்ல, அதனால ரட்சிக்க முடியாது, அதனால ஒருத்தவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. அது எதனால என்று சொன்னால், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, இந்த கேரக்டர். அதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய நடக்கையினாலே, அன்புள்ள அந்த குணாதிசயத்தினாலே நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அதுதான் இங்கே தெளிவா சொல்லப்படுது, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். பாருங்க, அது வெளியில தெரியாது. ஒருத்தவங்க பேசி பார்த்தாவே தெரியும், கொஞ்ச நேரம் பேசி பார்த்தாவே தெரியும். அது எப்படி அது உண்டாகிறது என்று சொன்னால், அது விசுவாசத்தின் அமைதல் உள்ள ஆவியினாலே, மனைவியின் நடக்கையினாலே, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, அது மாத்திரமல்ல இருதயத்தில் தோன்றுகிற குணமே கேரக்டர். அதன் மூலமா தான் ரட்சிக்கப்படுவாங்க என்று கருத்து சொல்லுகிறார். பாருங்க, அப்போ இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் வந்து நகையை கலட்டுறதோ அல்லது வேற காரியங்களை செய்யறதோ வெளி தோற்றம் அல்ல, உள்ளான ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் கொண்டு போயிடுறது இல்ல. என்னன்னா, உள்ளான அலங்கரிப்பு, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தருடைய நாமத்தை குறித்த அறிவு நம்முடைய ஜீவிதத்திலே மறைந்திருக்கிற அந்த வெளிப்படுகிற குணாதிசயத்தின் மூலமாக. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, போதனையின்றி, பிரசங்கமே தேவையில்லை, குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும். உங்க குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கப்படலை என்று சொன்னா உங்க குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, இதை குறித்து இன்னும் நான் வாசிக்கலாம். இந்த பேழையினுடைய அந்த ரட்சிப்பின் காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். நோவா எப்படி அந்த பேழையை ஆயத்தப்படுத்தி அது ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து மூலமாக, அந்த சுவிசேஷத்தின் மூலமாக இன்றைக்கு தேவன் நமக்கு ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ரட்சிப்பு எப்படி அந்த பேழை பாதுகாத்ததோ, அந்த ஜலம் தொடர்ந்து 40 நாட்கள் மழை பெய்து கீழிருந்து ஊற்றுகள் எல்லாம் புறப்பட்ட போது அந்த பேழை பத்திரமா இருந்ததோ, அதே போல இன்றைக்கும் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் திட்டம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்க அது போதுமானதாக இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற உறவினர்களை ரட்சிக்க அது போதுமானதாக இருக்கிறது. வரப்போகிற அழிவும் நாசத்திலிருந்து பாதுகாக்கிறதற்கு அந்த மீட்பின் காரியம் போதுமானதாக இருக்கிறது. வாசிக்கலாம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனம். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இங்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அவர் சொல்றார், நான் வெட்கப்படேன். இவர் நல்ல நியாய பிரமாணத்தை கரைத்து குடித்தவர், யூதருடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் நன்கு அறிந்தவர். அவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்படேன் சொல்லிட்டு சொல்றாரு, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு இந்த சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அப்போ இது எப்படியா விசுவாசத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ, இந்த சுவிசேஷம் அற்புதமான சுவிசேஷம். கண்களை கர்த்தர் பிரகாசமாக்குவாராக. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த மீட்பு, அது ஒரு மனிதனை என்ன செய்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பாவத்தையும் பாவத்தினுடைய தண்டனையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நமக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் இருக்கிற அந்த மீட்பை நமக்கு தருகிறார். அவருக்குள் இருக்கிற தேவ ஆசீர்வாதத்தை நமக்கு பண்டமாற்று செய்கிறார். அதுதான் சுவிசேஷம்.
அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் வெட்கப்படேன், இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் அன்பு அறிவு கெட்டாத அன்பு. பிரியமானவர்களே, அந்த மரம், கல்வாரி மரம், மனிதனை மீட்கிற ஒன்று, தரித்திரத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் அவர்களை விடுவிக்கிற ஒன்று. ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே தொடர்ந்து பிரச்சனையா, பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசுவின் இந்த சுவிசேஷம், அவருடைய நாமம் வெரி பவர்ஃபுல். அந்த நாமத்தின் வல்லமை மீட்க வல்லமை உள்ளது, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒன்று. அதுதான் ரட்சிப்பின் திட்டம். எப்படி நோவா அந்த பிள்ளையை ஆயத்தப்படுத்தினாப்லையோ, இந்த சுவிசேஷத்தை பவுல் சொல்றாரு, நான் வெட்கப்படேன் சொல்லிட்டு சொல்றாரு அடுத்த வசனத்துல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத அவர் கோட் பண்ணுகிறார். ஆபகுக் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபகுக் புஸ்தகத்திலே அதை எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அதே திரும்ப சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த விசுவாசம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், 17ஆம் வசனத்துல அடுத்த பகுதி, விசுவாசத்தினாலே உண்டாகும், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி, தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, அப்போ இது இங்கிலீஷ்ல நல்லா சொல்லப்பட்டிருக்கு, காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், தேவநீதி, என்னை தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்துகிற நீதி. இயேசுவின் நாமம், கிறிஸ்து, அவர் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பு, the God's righteousness, தேவனுடைய நீதி. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க அதுதான் அவர் சொல்லுகிறார், என்னை தகுதிப்படுத்தக்கூடிய நீதி. இந்த சுவிசேஷத்திற்குள் தேவன் அவ்வளவு வல்லமையை வைத்திருக்கிறார். புறஜாதியர்கள் அதிலே ரட்சிக்கப்படத்தக்கதாக, புறஜாதியர்கள் அதிலே மீட்கப்படத்தக்கதாக. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம், ரோமர் 1ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனம் பின்பகுதியில, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. இன்னொரு வார்த்தை அங்க நாம் பார்க்கிறோம், அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, நம்முடைய சொந்த கிரியைகளினால ஒரு நாள் நாம் நீதிமான் ஆக முடியாது. மார்ட்டின் லூதர், அந்த நாட்களிலே மார்ட்டின் லூதர் அவர் என்ன செய்தாரா, ஆலயத்திற்கு போகும்போது அது உயரமான படிக்கட்டு இருக்குமா, முழங்காலே நடப்பாராம். ஆண்டவர் முன்னாடி அந்த பக்தி வைராக்கியத்தை காண்பிப்பாராம். ஆண்டவர் முன்னாடி ரொம்ப வைராக்கியமாய் தேடுவாராம். ஆனா வேதத்தை வாசிக்கிறப்ப அந்த வேத வசனம் சொல்லிருச்சா, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. ஆனா உடைந்து போனாராம், என்னுடைய நீதி அழுக்கான கந்தை, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆண்டவரை நெருங்க முடியவில்லை. பிறகு ஒரு ஃபாதர், வயதான ஃபாதர்கிட்ட போய் சொன்னாரா, கேட்டாராம், நான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஆண்டவருக்குள்ள நான் நீதி என்கிற காரியத்தை அடைய முடியலையே, இது முடியவே முடியாது. அப்ப அவர் சொன்னாரா, இல்ல, கர்த்தர் உனக்கு அதை வெளிப்படுத்துவார், கர்த்தர் உனக்கு அந்த மறைவான காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று சொன்னாராம். ஒரு நாள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தாராம். வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு டார்ச் லைட் அடிக்கிற வெளிச்ச போல அது மேலே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த வார்த்தை வாசித்த உடனே அவருக்குள்ளே வெளிச்சம் வந்ததாம். என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, என்னுடைய நீதியினால் அல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிறதைனால, இயேசுவை விசுவாசிக்கிறதைனாலே அந்த நீதி, தேவ நீதி எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் அதனாலே நீதிமானாக்கப்படுகிறேன். அந்த வெளிச்சம் வந்த உடனே அப்பதான் அவர் புரிந்து கொண்டாராம், ஓ ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை இந்த சுவிசேஷத்துக்குள் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. குட் நியூஸ், நல்ல செய்திக்குள்ளாக இவ்வளவு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அப்ப அந்த மார்ட்டின் லூதர் அவர் அதை கண்டுபிடித்தார். என்னன்னா, இந்த நியாய பிரமாணம், பவுல் அப்போஸ்தலர் அதான் சொல்றார். அதை வாசிக்கலாம். அதே ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். சீக்கிரமா ரோமர் 3ஆம் அதிகாரம் 22, 23. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும்
தேவநீதியே, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் பலிக்கும் தேவநீதி. அதுதான் நம்மை நீதியாக தேவ நீதிக்குள்ளாக கொண்டு போகிறது. 10 கட்டளைகளினாலே அல்ல, 10 அந்த நியாய பிரமாணத்தினாலே ஒருவரும் நீதிமான ஆகிறது இல்லை. நியாய பிரமாணம் என்ன சொல்கிறதுனா, நான் ஒரு பாவி என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனக்குள் பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தினாலே நாம் தேவனண்டை நெருங்க முடியாது என்பதை நியாய பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் கிருபையின் பிரமாணம் இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு அந்த மீட்பு உண்டாகிறது. தேவ நீதியை நான் பெற்றுக் கொள்கிறேன். என் இருதயத்திற்குள்ளாக தேவ நீதிக்குரியவனாய் நான் மாறுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் மேலும் அது பலிக்கும். தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எவர்கள் மேலும் சம்படி, அவங்க ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, படித்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும், கருப்பா இருந்தாலும், எவர்கள் மேலும் தேவன் எல்லாருக்கும் அந்த நீதியை வைத்திருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு எல்லாரும் வானத்தை பூமியை உண்டாக்கினார். எல்லாரும் இங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் மேலும் பலிக்கும், எவர்கள் மேலும் அது பலிக்கும். இங்கே நாம் அதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வித்தியாசமே இல்லை. 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக. பாருங்க, அது மாற்றின் லூதர் அதை புரிந்து கொண்டார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். அது என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசம். பாருங்க, இதை எழுதின, இந்த நிருபத்தை எழுதின ஆசிரியர், அவர் இந்த நியாய பிரமாணத்தை கரைத்து குடித்தவர், நியாய பிரமாணத்திலே தேறினவர், ஒரு பரிசேயர். அவர் தான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய். பாருங்க, இதை குறித்து நாம் 21ஆம் வசனத்துல கொஞ்சம் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வாசிக்கிறேன். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. பாருங்க, நியாய பிரமாணம் இல்லாமல் என்ன வெளிப்பட்டிருக்கிறதா? தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணம் இல்லாமல். அப்போ நியாய பிரமாணத்தினால அல்ல, அது எதை குறிக்கிறது சொன்னால் விசுவாசத்தினால. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தினாலே பிரியமானவர்களே, அந்த நீதி, தேவ நீதி வெளிப்படுகிறது. தேவனுடைய நீதி நமக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து, ஏசாயா தீர்க்கதரிசி மெய்யாகவே அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒரு சில வீடுகளை சந்திக்க போகும்போது, ஒரு சில இடத்திலே ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக போகும்போது அந்த காரியங்களை பார்க்க முடிகிறது. மரண பயம், எங்கும் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழல். அதனால்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசாயா, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கத்தோடு இருக்கிறீர்களா? இயேசு அதை சுமந்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவன் அந்த சமாதானத்தை தருவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கொடுமை தேசத்தில் இராதபடி கர்த்தர் அதை நீக்கி போடுவார். இங்கு நாம் பார்க்கிறோம் 21ஆம் வசனத்திலே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இருக்கிறதாம் இயேசு கிறிஸ்து மூலமாய். அததான் குறித்து சொல்லி அங்கு சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்து அவர் விசுவாசிக்கிறதுனால நமக்கு இந்த மீட்பு வரப்போகிறது என்பது ஆதியாகமத்திலிருந்து கர்த்தர் அதை சொல்லிக் கொண்டே இருந்தார். அது நம்முடைய கிரியைகளினாலே அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் 24ஆம் வசனத்திலே,
24ஆம் வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாருங்க, இலவசமாய். இதை நம்ம யாரும் இதுக்குன்னு எதையும் கொடுத்து அல்ல, இலவசமாய் தேவ குமாரனை தேவன் கொடுத்து அவருக்குள்ள இருக்கிற நீதியை நமக்கு பண்டமாற்று செய்து அந்த மீட்பு என்ற அதுதான் ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதா. அது நியாய பிரமாணத்தினாலே வருகிற நீதி அல்ல, கடவுள் ஈவாக நமக்கு கொடுக்கிற நீதி. இங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இலவசமாய். இது ஃப்ரீ, இலவசம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். வசனத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 22ல சொல்லப்பட்டிருக்கு, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். நம்ம சொல்லுவோமா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். உங்களுக்குள்ள ஒருவேளை இருள் இருக்கலாம், தொடர்ந்து பலவீனம் இருக்கலாம், தொடர்ந்து மனவேதனைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு சில காரியங்களிலே குடும்பத்திலே போராட்டமா இருக்கலாம். அது இயேசு கிறிஸ்துவின் அந்த மீட்பு அது என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மை தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதா. இங்க அதான் பார்க்கிறோம். 22ல அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவரை பற்றும் விசுவாசம். சந்தேகத்தோட அல்லங்க. 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷன் யோவான் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பார்த்து இயேசு சொன்னான், உன் படுக்கையை விட்டு எழுந்து நட. அவன் நினைச்சிருக்கலாம், நான் 38 வருஷமா படுத்தே தானே கிடக்குறேன், இவர் சொன்னவனா நான் எந்திரிக்கிறோமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அறிவு கெட்டாத அன்பு, தாய் தகப்பன் கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அந்த மனுஷன் சொல்ற, என்னை கொண்டு போய் அந்த குளத்துல விடுகிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு கூட நீங்க சொல்லலாம், எனக்கு உதவிக்கு ஆள் இல்லை. இல்ல, அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அந்த மனிதன் பிரயாசப்பட்டான், படுக்கையை உதறி விட்டு எரிந்து விட்டு அவன் எழுந்தான். 38 வருஷம் படுத்தே கிடந்தோமே சந்தேகப்படல. போங்கப்பா, நீங்க மட்டும் போங்க. 38 வருஷமா படுத்தே தானே வியாதியா கிடந்த, இன்னும் கொஞ்சம் வருஷம் தானே என் உயிர் போற வரைக்கும் இப்படியே இல்ல. அவன் இயேசுவை விசுவாசித்தான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை பற்றும் விசுவாசம். சந்தேகப்படுறீங்களா? உங்க நிலைமை யார் மாற்றுவார் சந்தேகப்படுறீங்களா? பிரியமானவர்களே, பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவை பற்றும் விசுவாசம். அவரை நாம் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவோம், அவருடைய வார்த்தையை நிறுத்துவோம், வாக்கு தத்தங்களை நிறுத்துவோம். ஆண்டவர் நல்லது. கொலைசியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கையெழுத்து எல்லாம் நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்து எல்லாம் கல்வாரிகளை குழைத்து போடுகிறார். அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடிக்கிறார். ரட்சகர், சிருஷ்டிகர். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதா. ஒரே ஒரு வசனத்தை வாசனம் முடிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரமா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாகிறாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இங்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், என்னுடைய நீதி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நீதிதான் தேவனுக்கு முன்பாக என்னை நிறுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை தான் என்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறது. அவருக்கு முன்பாக, அவருக்கு கர்த்தருக்கு முன்பாக என்னை நிறுத்துகிற தேவ நீதி இயேசு கிறிஸ்து மூலமா. இயேசு கிறிஸ்துவின் கிருபை தான் என்னை நிறுத்துகிறது. இயேசு கிறிஸ்துடைய நீதி தான் என்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறது. என்னுடைய சுய நீதி அல்ல, அவருக்குள்ள இருக்கிற அந்த நீதி. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. சுய நீதி அல்ல. பாருங்க, நோவா எப்படி நீதிமான் ஆனான் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதியினாலே அவன் நீதிமான் ஆனான். விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதியினாலே. பாருங்க, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நாம் தப்பு வைக்கப்படுகிறோம், ஆக்கினையிலிருந்து தப்பு வைக்கப்படுகிறோம். நோவாவுடைய நாட்களிலே
பாருங்க, நோவா எப்படி அதை ஜெனரேட் பண்ணாப்ல அப்படின்னா, சுய நீதினாலே அல்ல, தேவன் ஈவாக கொடுத்த நீதினாலே நோவாவை கர்த்தர் ரட்சித்தான். அந்த பேழையை ஆயத்தப்படுத்தினான், தன் குடும்பத்தை அவன் ரட்சித்தான். பாருங்க, அப்ப நான் நீதிமான், இனி எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் பாவம் செஞ்சா கூட ஆண்டர் அப்படி இல்லை, அந்த நீதி நமக்குள்ளே போய் நம்மையே மாற்றி விடுகிறது. நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பேன், என்னை அவர் நேசித்து இருக்கிறார். பாருங்க, நம்ம கைலியை கட்டிட்டு கூட வீட்டுல ஒரு சில சுத்தம் பண்ற வேலைகளை செய்வோம். ஆனா பேண்ட் போட்டுட்டு கண்ட கண்ட இடங்களிலே போய் நம்ம நிக்க மாட்டோம். ஒருவேளை அவனை அசுத்தமா இருக்குன்னா ஒருவேளை சாக்கடை ஏதோ இருக்குன்னா தள்ளி நிற்கும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படிப்பட்டது. பிரியமானவர்கள், அதே போல தேவ நீதியை நான் உடையவனா இருக்கிறேன். நான் அவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்குள்ளே தெய்வீக சுபாவத்தை உண்டாக்குகிறது. நான் நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். பாருங்க, கண்ட இடத்துல போய் நம்ம நிற்க முடியாது. ஒருவேளை ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் போகிறோம்னா அங்க போறப்ப நமக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்னா, அதற்கேற்ற அந்த விருந்து சாலைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நல்ல ட்ரெஸ்ஸை என்ன செய்வோம், உடுத்தி கொண்டு போவோம். அதே போல தேவ நீதியை தரித்து கொண்டு தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். தேவனுடைய இரக்கத்துக்குள்ளே பிரவேசிப்போம். தேவனுடைய மீட்புக்குள்ளாக, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்திற்குள்ளாக, முற்பிதாக்களுடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் பயப்படாதாக. நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. நோவா விசுவாசத்தினாலே தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிக்கை பெற்றவனாகி, ஓ ஹல்லேலூயா, அவபக்தி நிறைந்த உலகத்திலே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? நம்முடைய சுய நீதியை மேன்மை பாராட்டுகிறோமா? இல்ல தேவனுடைய அந்த நீதியை தரித்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிபாலா மனஹுதரா இமஸ்ஸுஹலா பௌரா பாபா. ஹல்லேலூயா. ஓ ரிபாலா மஷிகரா பௌரா. இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் பறந்து காக்கும் பட்சியை போல நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். ஓ ரியாமா சிஹதுரா ஏ மபூரா ஏ மஸ்ஸுஹலா பௌரா. இதுவரை நான் உன்னை தாங்கினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இனிமேலும் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இஸ்ரவேலின் சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்தவனுக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய சுய நீதி அல்ல ஆண்டவரே, உம்முடைய நீதி, தேவ நீதி, இயேசு கிறிஸ்து மூலமா, இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே, உம்முடைய குமாரனை நொறுக்க ஒப்பு கொடுத்ததினாலே, உம்முடைய குமாரனை கைவிட ஒப்பு கொடுத்ததினாலே, விலையேற பெற்ற ரத்தம், கடைசி சொட்டு ரத்தத்தையும் எங்களுக்காக தந்தீரே. அந்த மீட்புக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வல்லமைக்காக நன்றி. தேவனை நெருங்கி சேரத்தக்கதாக, தேவனை அப்பா என்று அழைக்கத்தக்கதாக உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், இந்த சுவிசேஷத்திற்காக ஸ்தோத்திரம். மகிமையான சுவிசேஷம் வேறெங்கும் சொல்லப்படாது ஒன்று, எந்த மனுஷனையும் தேறினோனாய் நிறுத்தத்தக்கதாக, எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் தேவ நீதி, God's righteousness, in the name of Jesus, in the name of Jesus. Ola, hey, Mahora, fire in the name of Jesus, Almighty God, Almighty God. Rimahara Shiketora Manahora Baba.
உன் காயங்களை நான் கட்டுவேன். யூத ராஜசிங்கம். Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. உன் முகத்தை நான் பிரகாசிக்க செய்கிறேன். ஓ ரியாமா சிக்கரபோதனா மகபதனா ரியாமா சகோதரா மகபதனா கத்துராசி ஹிமினஹுரா பாபாபதனா ஓ ரிபா பாபாபதனா பாலரா ரிஹிமினஹுராசி ஹினினிகுரா சஹர கரகரிமினஹுரா அரஹுரா பதனா. Hallelujah. Hallelujah. Oh ரியாமா சிஹினிமினஹுரா பாபாபதனா. Hallelujah. தேவன் எழுந்தருளுகிறார். ரிமஹுரா சேஹினி மோரா கத்துரா ரிமிஹுரா சேஹினி மிமினஹுரா பாபாபா தனபாசிகோரா தனதுரா. Hallelujah. ஆண்டவரே, தேசத்தை ரட்சிக்கத்தக்கதாக உலகமெங்கும் ஆண்டவரே உம்முடைய மீட்பு உண்டாகத்தக்கதாக அழிவும் நாசத்திலிருந்தும் ஆண்டவரே ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படத்தக்கதாக Thank you, Lord. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Jesus name, hallelujah. தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவன் நம்ம எல்லாருக்கும் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பதை படி நம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவன். ஹalleluya. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம், இயேசு கிறிஸ்துவினுடைய மனதிறக்கம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இழந்து போனதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதா இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். Hallelujah. Hallelujah. ஆண்டவரே அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. நீர் அப்படி செய்கிறீர்கள்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் உயர்த்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹே மஹோரா, ஹே மஹோரா, Hallelujah. Oh, hallelujah. நன்றி ஆண்டவரே. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் Hallelujah. 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 ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.